காலம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான் அதுக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் இட் வில் பி பேஸ்ட் ஆன் ஆயிலர்ஸ் தியரி. ஸோ ஆயிலர்ஸ் தியரி ஃபார்முலா என்னன்னா crippling load will be equal to pi square ei by l square. இது le ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த le கண்டிஷன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ எப்படி எப்படி கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபிக்ஸ்டு, ஓகே, ஃபிக்ஸ்டு, ஒன் சைடு ஃப்ரீ, அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு. ரெண்டு சைடு ஹிஞ்சுடு, அது ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு சைடு ஃபிக்ஸ்டு, இன்னொரு சைடு ஹிஞ்சுடு, அது ஒரு கண்டிஷன் இருக்கு. ரெண்டு சைடு ஃபிக்ஸ்டு, இது ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகே, இது ஒவ்வொன்றுக்கும் எல்இ மட்டும் மாறும். ஓகே, ரெண்டு சைடு ஹிஞ்சுடு, அதான் ஃபர்ஸ்ட், அது எல்இ வந்து எல்லுன்னு இருக்கும். ஒரு சைடு ஃபிக்ஸ்டு இன்னொரு சைடு ஃப்ரீ அப்படின்னா எல்இ வந்து 2L இருக்கும். ஒரு சைடு ஃபிக்ஸ்டு இன்னொரு சைடு ஹிஞ்சுடா இருந்ததுன்னா எல்இ வந்து L/√2 இருக்கும். ரெண்டுமே ஃபிக்ஸ்டுனா எல்இ வந்து L/2. சார் கால்குலேட்டர் ஓகே ஓகே, டிஸ்டர்ப் பண்ணதா? ஜஸ்ட் a minute. ரைட், ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஃபார்முலா. நமக்கு இப்போதைக்கு இந்த பர்டிகுலர், ஸோ சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க் ஆல் தி 4 ஃபார்முலாஸ். கொஸ்டின்ஸ் வந்து ரிலேட்டடா மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா போத் எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. அப்போ வந்து இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்இ வந்து L/2 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் போத் எண்ட்ஸ் ஆர் ஹிஞ்சுடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. போத் எண்ட்ஸ் ஹிஞ்சுடுனா வந்து எல்இ இஸ் ஈக்குவல் டு எல், இந்த கேட்டகரியில போட்டுருக்கோம். ஓகே, ஸோ கொஸ்டின் படி பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டடா இருக்கு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ரெக்டாங்குலர் காலம் கான்கிரீட் with cross-sectional dimension and height is given. Structural engineer needs to determine. எல்லாம் அப்ளிகேஷன் ஓரியன்டா இருக்கும் படிக்கிறதுக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல ஒண்ணுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் கிவன் டேட்டா எழுதினீங்கன்னா யூ கேன் ஈஸிலி சால்வ் தி ப்ராப்ளம். ஓகே, ஆனா கொஸ்டினை பார்த்து பயப்படாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், வாட் ஆர் தி கிவன் டேட்டாஸ்? என்ன பாத்தீங்கன்னா யூ ஹாவ் அ கிராஸ் செக்ஷன். இதுல வந்து கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். ஓகே, சாரி ஸ்கொயர் ஆயிடுச்சு. So it's a rectangular cross section. So okay, it is an opposite side. So this one rectangular layer, the 400 is my x, 250 is my y. It is something like this. So this is 400, this is 250. Okay, height கொடுத்துருக்காங்க. So height means L value. So L value is given as 6 meters. Millimeter எதுனா 6000 millimeter. Okay, so they are asking what is the maximum load. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? We are going to use this formula, pi square ei by le square. So they also mentioned what is the Young's modulus. Young's modulus என்னன்னு கொடுத்திருக்காங்க? 200 gigapascal அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So E is equal to 200. Gigaனா முன்னாடி பார்த்த மாதிரி it is 10 power 9. 10 power 9 Pascal. So we have to convert into Newton per millimeter square. நம்ம திருப்பி பேசணும்னா 1 megapascal is 1 Newton per millimeter square. மெகான்றது 10 power 6. அப்போ 9 minus 3, 6 பண்ணீங்கன்னா remaining 3. அப்போ 200 into 10 power 3 megapascal, which is Newton per millimeter square. Okay, so E value கொடுத்தாச்சு. So first condition. So first condition is we are going to find out for both ends fixed. Okay, both fixed. So both fixed வரும்போது what you are going to consider is LE is equal to L/2 அப்படின்னு எடுத்துக்கோம். So which is equal to L வந்து already 6000. அப்போ 6000 divided by 2 அப்போ பார்த்தீங்கன்னா 3000 millimeter. LE வந்து கண்டுபிடிச்சாச்சு. Next,
I வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலால ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பை ஸ்கொயர் இ இருக்கு. I மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். LE கண்டுபிடிச்சாச்சு. இப்போ I வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுல I வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா you have to identify IXX and IYY. IXX வேல்யூ பார்த்தீங்கன்னா BD cube by 12 which is 400 into 250 cube. 400 into 250 cube divided by 12. இது ஒரு IXX. Similarly, IYY கண்டுபிடிக்கணும். IYY is DB cube by 12. 250 into 400 cube divided by 12. Okay. So, இப்போ இதுல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த வேல்யூ வந்து கம்மியா இருக்கும்ட்டு. Okay. So, 400 into 250 cube divided by 12 தான் lesser value when compared to this. Okay. So, you should consider the lesser value as I. அந்த சைடு தான் பக்கிள் ஆகும். Okay. பெண்ட் ஆகுறது அந்த சைடு தான். So, அப்ப let us identify what is the value with respect to this. So 400 into 250 cube divided by 12. We are getting 520.833 into 10 power 6. Okay. So 520.833 into 10 power 6. Now, இதை எழுத போறதில்ல because you know that this value is greater than this. IXX is lesser when compared to IYY. ஏன்னா 400 cube இருக்கு. Okay. So you can see that this is 400 cube. This is 250 cube. Okay. So அப்படி பார்க்கும்போது 250 தான் கம்மியா இருக்கும். Always you have to consider the lesser one. So அப்ப what you are going to consider? You have to consider only IXX. Okay. அதனால டைரக்டா அதை எடுத்துக்கிறேன். So now we will go for the formula. Crippling load. PC is equal to pi square into E. E is 200 into 10 power 3. 200 into 10 power 3 into I. 520.833 into 10 power 6 divided by LE square. Okay, LE வந்து இதுல பார்த்தீங்கன்னா 3000 square. Okay, you type this as a formula. இது அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்த கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன யூஸ் பண்ண போறோம்? ஸோ just substitute it. So pi square into 200 10 power 3 into 520.833 10 power 6 divided by, so bracket open பண்ணிக்கிறேன். Denominator always open a bracket. 3000 square. Okay. So we are getting a value. So ENG press பண்ணா 114.23 into 10 power 6. 114.23 mega Newton. Okay, that is my PC. அடுத்த condition. What is the next condition? Second condition என்னன்னா both ends hinged. அப்படின்னா what do you get? LE will be equal to L, which is 6000. Okay. So LE வந்து L போன வாட்டி L by 2 வந்தது இப்போ L. So when I say L, so அப்போ வந்து நான் என்ன பண்ணோம் 6000 ஸ்கொயரா டிவைட் பண்ண போறோம். அதே தான் வரப்போகுது திருப்பி. PC is equal to same formula. Pi square into 200 into 10 power 3 into 520.833 into 10 power 6 whole divided by, instead of 3000 you are going to put 6000 square. Okay. So formula the calculator என்ன பண்ணலாம், just கரெக்டா அந்த 3க்கு போயிட்டு delete பண்ணி 6க்கு மாத்திக்கலாம். Okay, 6000 square. So what you will get 28.55 28.55 into 10 power 6 mega Newton. 10 power 6 mega, right? So this is your answer. So very simple. Directa இந்த என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க, you will get it. Easily you can score
full marks in this, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த மெக்கானிஸ் மெத்தட் எடுக்கிறதுக்கு வந்து இதை எடுத்துக்கலாம். ஈஸியா வந்து டைம் கன்சியூமிங் இல்லை. ஸோ மெக்கானிஸ் மெத்தட் போட்டீங்கன்னா இட் இஸ் டைம் கன்சியூமிங். ஸோ இட் டேக் லாட்ஸ் ஆஃப் டைம் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிடலாம். யூ கேன் கான்சென்ட்ரேட் ஆன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகே,